நம்ம பழகக்கூடிய ஆட்களுக்கு மத்தியில் அது உறவுகளாக இருக்கலாம், தூரத்து சொந்தங்களாக இருக்கலாம், நெருங்கிய நண்பர்களாக இருக்கலாம், தோழிகள் தோழர்கள் யாராகவும் இருக்கலாம். இவங்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள், சங்கடங்கள், மனக்குழப்பங்கள், மனஸ்தாபங்கள் அடிக்கடி ஏற்படுறதுங்கிறது மனித இயல்பு. அது அப்படி தான் இருக்கும். ஆனால் அப்படியே அதை விட்டுட்டோம்னு சொன்னால் பெரும் பிளவாக மாறி நம்ம உறவே சீர்கட்டு போயிடும். இந்த உறவை இறுக்கி பிடிச்சிக்கிறதுக்கு, நம்ம மற்றவங்களோட நெருக்கமாக எப்பொழுதும் நம்ம உறவை பேணிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கிறது. அதில் இஸ்லாம் சொல்லித்தந்த ஒரு முக்கியமான வழிமுறை என்னன்னா, நம்ம யார் மேலே அதிகமாக பாசம் வச்சிருக்கிறோமோ, யாரை அதிகமாக நேசிக்கிறோமோ, அன்பு பாராட்டுறோமோ, லவ் பண்ணுறோமோ, இவங்க நம்மளை விட்டு தூரமாகிராம கூடுதலாக அவங்கள நம்ம இந்த நெருக்கத்தில் வச்சுக்கிறனுமாக இருந்தால் அவங்களுக்கு அடிக்கடி எதையாவது அன்பளிப்பு பண்ணுங்க. இது லஞ்சம் எல்லாம் கிடையாது. அவங்க நமக்கு அன்பளிப்பு தருவாங்க, நம்ம அவங்களுக்கு அன்பளிப்பு கொடுப்போம். ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்குதா, வா மாப்பிள்ள ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி போய் ஒரு டீ குடிக்கிறோம், அதுக்கு நம்ம பே பண்ணுறோம். ஒரு சாப்பாட்டுக்கு போகிறோம், அதுக்கு அவன் பே பண்ணுறான். இந்த மாதிரியான நிகழ்வுகள் கூட அந்த நட்பை இறுக்கி வச்சிரும், ஒரு தோழமையை நெருக்கமாக வச்சிரும். ஒரு வீட்டுக்கு போகும்போது ஏதோ ஒன்று ஒரு அன்பளிப்பாக எடுத்துக்கிட்டு போய் கொடுக்கும்போது நம்ம வீட்டுக்கு எப்போ வந்தாலும் வீசின கை வெறுங்கையா வரமாட்டாப்புல, எதையாவது எடுத்துக்கிட்டு வருவார் என்கிற அந்த ஒரு பிணைப்பு ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த அன்பளிப்பு கொடுக்கிறது மற்றவர்களுடைய நட்பை, உறவை நம்மளோட நெருக்கமாக வச்சுக்கிறதுக்கான முயற்சி இருக்குது இல்லையா? இது முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா நம்ம மனைவி இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும். ஒய்ஃபுக்கு கிஃப்ட் கொடுக்கறது, ஒய்ஃபுக்கு அன்பளிப்பு கொடுக்கறது எத்தனை பேர், எத்தனை கணவர்கள் செய்கிற காரியம். அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கு அன்பளிப்பு கொடுக்கறது, ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கறது எத்தனை பேர் செய்கிற காரியமாக இருக்குதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இல்லையா? ஏன்னா குடும்பங்களுக்குள்ள பிளவுகள், குடும்பங்களுக்குள்ள சீரழிவுகள், அப்படி விரிசல்கள் ஏற்படுறதுக்கு இதுவெல்லாம் காரணம். ஒரு அழகான வாட்ச் பார்க்குறீங்க, அதை நம்ம ஹஸ்பண்ட் கையில் கட்டினா சூப்பராக இருக்குமே, அதை எடுத்து கொண்டு போய் அன்பளிப்பு பண்ணி பாருங்க. அப்படி எனக்காக வாங்கிட்டு வந்தீங்களா, சூப்பராக இருக்குதே அப்படின்னு பூரிச்சு போயிடுவாப்புல. நீங்கள் எங்கேயாவது ஒரு கடையில் ஒரு சல்வாரை பார்க்குறீங்க, இதை நம்ம மனைவி உடுத்திக்கிட்டான்னா எவ்வளவு சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதை வாங்கி கொண்டு போய் அவள் சர்ப்ரைஸாக இருக்கும், அவங்க அதை எதிர்பார்க்கவே மாட்டாங்க. இது பெரிய பெரிய பெருமதியான பொருட்களுக்கு மட்டும்தான் நினச்சிக்கிறாதீங்க. வீட்டுக்கு போகும்போது போகிற வழியில் ஒரு பாப்கார்ன் பாக்கெட் இருக்குதா, அதை வாங்கி கொண்டு போய் கொடுத்தா கூட என் கணவன் எனக்காக வாங்கிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய பெருமையாக நினச்சி அவங்க எடுத்துக்கிடுவாங்க. அதே நேரத்தில் தான் மனைவியரும் ஏதாவது ஒரு அற்பமான பொருளாக இருக்கும், அதை கூட கணவனுக்காக நீங்கள் எடுத்து கொடுக்குற நேரத்தில் அதை அற்பமாக நினைக்காம எனக்காக மெனக்கட்டாளே, எனக்காக தேடி எடுத்திருக்கிறாளே என்கிற எண்ணம் அந்த நேரத்தில் ஏற்படலைன்னா கூட ஒரு சண்டை வந்து ரெண்டு பேரும் இனி அவளோட ஜென்மத்துக்கு பேசுறது கிடையாது என்று பிரிஞ்சு நிற்கிற மாதிரி ஒரு டைம் வரும்ல, அந்த நேரத்தில் நமக்கு பிடிக்குங்கிறதுக்காக காஃபி தூள் தனியாக வாங்கிட்டு வந்து நமக்காக டீ போட்டு தந்தால, எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக சாப்பாடு அவளே விரும்பி எல்லாத்தையுமே சமைச்சு எனக்காக பிளேட்டில் போட்டு எனக்காக கொண்டு வந்து ஊட்டியும் விட்டால, இப்படியெல்லாம் யோசிக்க தோணும். சில நேரங்களில் டிஃப்ரெண்ட்டாகவும் யோசிங்க. வளமையில் நம்ம சாப்பாடு அப்படி பிளேட்டில் போட்டு கொடுக்குறோமா, இன்னைக்கு வாழை இலையை காசு கொடுத்து வாங்கி கொண்டு வந்து நம்ம சாப்பாட்டை போட்டு ஊட்டி விடுவோம். என்ன திடீர்னு வாழை இலை அப்படின்னு சொல்லி கணவர் அப்படி ஷாக் ஆயிடுவாப்புல. அதே மாதிரி மனைவிக்கும் எப்பயுமே வீட்டுக்கு போகும்போது எதையாவது ஒன்று வாங்கிட்டு போகிறீங்களா, இதை விட டிஃப்ரெண்ட்டாக எதை கொண்டு போய் கொடுக்கறது, அப்படி கொடுக்கும்போது இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு ஷாக் ஆகிடுவாங்க. இது எல்லாமே லவ்வை அதிகரிக்கும், பாசத்தை அதிகரிக்கும், நேசத்தை இறுக்கமாக வச்சுக்கிறதுக்கு வழியாக இருக்கும். ஆயிஷா ரதியல்லானவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, எனக்கு 2 அண்டை வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க, இந்த 2 பேரில் நான் எதையாவது கிஃப்ட் பண்ணுறதா இருந்தால் யாருக்கு முதல்ல பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இலா அக்ரபிஹிமா மின்கி பாபன், அந்த 2 பேரில் யாருடைய வாசல் உங்களுக்கு பக்கத்தில் இருக்குதோ அவங்களுக்கு முதல்ல கொடுங்க அப்படிங்கிறாங்க. இது எதுக்கு சொல்லப்படுறதுன்னு கேட்டால், நம்ம 2 பேர் இருந்தால் கூட யாருக்கு முதன்மையாக கொடுக்கணுங்கிறதுக்காக. நமக்கு நம்ம வாழ்க்கைக்கு துணைவியாக முதலிடத்தில் நிற்கிறது மனைவி தானே. எனவே முதல்ல யாருக்கு நம்ம அன்பளிப்பு பண்ணணும்னா மனைவிக்கு, அவங்க யாருக்கு அன்பளிப்பு பண்ணணும்னா கணவனுக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது வாழ்க்கை அப்படி
சூப்பராக நகர்ந்துக்கிட்டே இருக்கும். எந்த டென்ஷனும் தேவையில்லை. இரவு 1 மணி வரைக்கும்னாலும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். மனைவிட்ட இருந்து டென்ஷன் வராது, ஃபேமிலிகிட்ட இருந்து டென்ஷன் வராது, கணவன்கிட்ட இருந்து உங்களுக்கு ட்ரபிள் வராது, எந்த பிரச்சனையும் வராது. எனவே கிஃப்ட்டு, அன்பளிப்பு என்பது மிக முக்கியமான ஒரு ஆயுதம் குடும்ப வாழ்க்கைக்கு.